ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வே டு ஈஸி ஃபிசிக்ஸ் சுதா பேசுகிறேன். இந்த சேனல் நான் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தேன். இது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டைமில் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ் உடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்குறோம். 2 millenniums ago, scientists found that ampere rubbed with fire. Then it attracts small pieces of leaves and dust. So ampere has special property. That property is called charged. Then not only ampere, we consider glass rod rubbed with silk cloth. It attracts piece of paper. So glass rod get charged. See this diagram. In figure A, we take 2 rod, one rubber rod, another glass rod. Rubber rod is hanging from stand through thread. Next, glass rod goes brought closer to the rubber rod. It gets attracts because unlike charges attract each other. Rubber rod has negative charge, glass rod has positive charge. So these two are attract each other. Then next diagram, figure B, we take 2 rubber rod. One rubber rod is hanging from stand, another rubber rod bring closer to the hanging rubber rod. These 2 rubber rods are repel each other because like charges repel each other. அதாவது ரெண்டுமே ரப்பர் ராடாக இருக்கிறனால ரப்பர் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. இந்த டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு சில இன்ஃபரன்சஸ் கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராடும் சார்ஜிங் ஆஃப் கிளாஸ் ராடும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ரப்பர் ராடுக்கு இருக்கக்கூடிய சார்ஜிங்கும் கிளாஸ் ராடுக்கு இருக்கக்கூடிய சார்ஜிங்கும் ப்ராப்பர்ட்டியில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராடை சார்ஜ்டு இன்னொரு ரப்பர் ராடோட நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகுனா ரிப்பல் ஈச் அதர். நெக்ஸ்ட், சார்ஜ்டு கிளாஸ் ராடு ஆல்சோ ரிப்பல் வித் சார்ஜ்டு கிளாஸ் ராடு. ஸோ like charges repel each other. This is the important point. Like charges repel each other. Next, third inference, charged ampere rod attracts charged glass rod. அதாவது charged ampere rod charged glass rod நால என்ன ஆகுது, attract ஆகுது. So we conclude that unlike charges attract each other. So இந்த inferencesல இருந்து நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ் புரியுது. என்ன புரியுதுன்னா, என்னென்ன மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், என்னென்ன மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்க்குறோம். பிளாஸ்டிக் ராடு, ரப்பர் ராடு, இதுக்கெலாம் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலாக இருக்கும். இதெல்லாம் ஃபரு, சில்க் கிளாத்லாம் நெகட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலாக இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டக்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட் ஃப்ளோவிங்கை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் என்ன, எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜுக்கு எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கூலும். இந்த சார்ஜ் ஒரு ஸ்கேலார். ஸோ இது பார்ட்டிகளுடைய ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக ஆக்ட் ஆகுது. ஸோ சார்ஜ் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆஃப் பார்ட்டிகல். ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தது தான். லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அண்ட் அன்லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். கீழே கொடுத்துருக்காங்களா, இதில் பார்த்தோம்னா தெரியுது. 2 பாசிட்டிவ் சார்ஜாக இப்போ என்ன ஆகுது, ரிப்பல். அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் சார்ஜ், இன்னொரு மைனஸ் சார்ஜ், அங்கேயும் இங்கேயும் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது.
தேர்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் இன்னொரு மைனஸ் சார்ஜ். இங்கே என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இப்போ எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன் 18th செஞ்சுரியில் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன? such as the charge of proton. புரோட்டானுடைய சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன? such as the charge of an electron. இதுதான் நம்ம வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். சரியா? ஸோ there are 2 kinds of electrical charges. ஒன்று வந்து என்ன? பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து என்ன? நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, அது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ்க்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னன்னா, சார்ஜ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர். சார்ஜை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நாம் என்ன பண்ணலாம்? மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் சார்ஜை வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் சார்ஜ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் பட் cannot be created ஆர் destroyed. இதுக்கு இங்கே ஒரு குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒரு பல்பு சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பல்புக்கு என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது, கோயிங் இன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பல்ப்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது? கம்மிங் அவுட் ஆகி திருப்பி பேட்டரிக்கு வருது. ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர சார்ஜ் வந்து உருவாகிறதும் கிடையாது, டிஸ்ட்ராய் பண்ணுறதும் கிடையாது. அதோடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு, அதாவது சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே சரி, அந்த ஆப்ஜெக்டுடைய டோட்டல் சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஸ்மால் யூனிட் ஆஃப் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் Q ஈக்குவல் டு NE. நம்ம Qங்கிறத வந்து என்ன எடுத்துக்கலாம்? அதாவது ஒரு யூனிவர்ஸோடைய சார்ஜ்னு எடுத்துக்கலாம், இல்லை அது ஒரு ஆப்ஜெக்டுடைய டோட்டல் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? Nங்கிற இன்டெக்ரல் மல்டிபிளாக ஸ்மால் யூனிட் ஆஃப் சார்ஜ் தட் இஸ் E இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு அண்ட் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. அதாவது ஈங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜுக்கு இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இதில் ஈக்குவேஷனில் என்னங்கிறது வந்து ஒரு இன்டீஜர். அது 0வாக இருக்கலாம், +1 இருக்கலாம், -1 இருக்கலாம், +2 இருக்கலாம், -2 இருக்கலாம். இதுதான் வந்து என்ன? திஸ் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்களேன், இது ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டத்தில் பாருங்களேன், ஈங்கிறது வந்து என்னது? ஸ்மால் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். இதை வச்சு இந்த சிஸ்டத்தில் வந்து எத்தனை சார்ஜ் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. சரியா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 1E இருக்குது, அடுத்ததில் 2E இருக்குது, தேர்ட் லைனில் 3E இருக்குது, 4E இருக்குது. இப்படியே நம்மளுக்கு என்ன ஆகுது? அப்போ இதில் ஃபுல்லாக வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம்? n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம வந்து n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறனால ஃபார்முலாவை என்ன சொல்கிறோம்? இந்த சிஸ்டத்துடைய டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக Q ஈக்குவல் டு NEன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சார்ஜையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஈன்னு எடுத்துக்கிறோம். அந்த என்னங்கிறது என்ன? அந்த டோட்டலாக குறிக்குது. இது இந்த E மாதிரி இன்னும் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். என்ன டாபிக்? ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரப் பண்ணுறது மூலமாக, தேய்க்கிறது மூலமாக என்ன பண்ணுறோம்னா சார்ஜஸை வந்து உருவாக்குறோம். இதுக்கு பேர் தான் ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். தட் இஸ் சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ்.
ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து சார்ஜ் உருவாக்குறோம். எப்படி? த்ரூ ரப்பிங் மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வந்து சார்ஜஸை உருவாக்குறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன? ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்.